12th physics, atomic and nuclear physics. லாஸ்ட்டில் நம்ம என்னென்னா இதுக்கு கண்டினியூஷன் தான் முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எஸ்பெஷலி நீல்ஸ் போருடைய ஆட்டம் மாடல் இதெல்லாம் பார்த்தா ஒரு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நியூக்ளியஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்கும், புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும், அதனுடைய சார்ஜ் என்ன அப்படின்ட்டு தான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது அதன் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ், அணுக்கரு விசை. நியூக்ளியர் ஃபோர்ஸ்னாலே வெளியில் எலக்ட்ரான்ஸ் இல்லை, வெளியில் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இல்லை. அப்போது இது ஒரு நியூக்ளியஸ்னால் இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது. ஒன்லி ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அங்கே ஃபோர்ஸ் நடக்கணும்னு சொன்னால் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு பாசிட்டிவ் காலம். ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸ் என்பது ஒரு பாசிட்டிவ் காலம். ஏன்னா அங்கே ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸுக்கு எந்த சார்ஜும் கிடையாது. ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் நடக்குன்னு சொன்னால் இங்கே என்ன ஃபோர்ஸ் நடக்குன்னு நீங்களே சொல்லலாம். இப்போ இங்கே எலக்ட்ரான்ஸு கூடவே இருந்ததுன்னா எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டான்ஸுக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நடக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ப்ரோட்டான்ஸ் இருக்கிறதுனால நியூட்ரான்ஸ் வந்து சார்ஜ் இல்லைன்றதுனால என்ன ஆகுதுன்னா ப்ரோட்டான்ஸுக்கும் நியூட்ரானுக்கும் ஒரு ஃபோர்ஸ் நடக்கலாம், அல்லது ப்ரோட்டானுக்கும் ஒரு ஃபோர்ஸ் நடக்கலாம், நியூட்ரானுக்கும் ஒரு ஃபோர்ஸ் நடக்கலாம். ஆனால் இந்த நியூக்ளியான்ஸில் இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ்ன்றதுனால பாசிட்டிவ் போகும்போது இங்கே என்ன ஏற்படுதுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஏற்படுது. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இது நம்ம பழையபடியே படித்தது. ஒரு உட்கருன்னா அதில் வந்து ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். ரைட், இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். நியூக்ளியான்ஸ். அந்த நியூக்ளியான்ஸை நம்ம மாஸ் நம்பராகவும் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது. சரி, இப்போது இந்த நியூக்ளியஸுக்குள்ளே லைக் சார்ஜஸ் இருக்கா அன்லைக் சார்ஜஸ் இருக்கான்னு பார்க்கும்போது இங்கே ஒன்லி லைக் சார்ஜஸ் தான், ப்ரோட்டான்ஸ் மட்டும்தான் இருக்குது. சார்ஜ் பார்ட்டிகளை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம், நம்ம நியூட்ரான்ஸை பற்றி பேசலை. சார்ஜ் பார்ட்டிகளாக இருந்தால் அங்கே வந்து என்ன நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொதுவாக லைக் சார்ஜஸ்னால் ரிப்பல்ஸு, ஒரே சார்ஜஸ் என்ன பண்ணுன்னா ரிப்பல்ஷன் ஆகும். அன்லைக் சார்ஜஸ்னால் அட்ராக்ஷன் ஆகும். அன்லைக் சார்ஜஸ்னால் இது பொதுவான ஒரு கண்டிஷன். பட் இந்த நியூக்ளியஸ் தெர் இஸ் ஏ புரோட்டான் வித் புரோட்டான், அதில் வந்து அட்ராக்ஷன் இருக்காது, ரிப்பல்ஷன் மட்டும்தான் இருக்கும். ரைட், ஒவ்வொரு புரோட்டான்ஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ ஃபெர்மினா 1 ஃபெர்மி ஈக்குவல் டு 10⁻⁻15 மீட்டர்ன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். அப்போ ஃபியூ ஃபெர்மி இடைவெளி அது பார்க்கும்போது 1 ஃபெர்மி ஈக்குவல் டு 10⁻⁻15னா ஒரு 2 or 3 அல்லது இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்போது இப்போது 3 ஃபெர்மின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 × 10⁻⁻15 அவ்வளோ இடைவெளிக்குள்ளே இருக்குமா அந்த 2 ப்ரோட்டான்ஸ்லாம் நியூக்ளியஸ்க்குள்ளே. அடுத்தது அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு நியூக்ளியஸில் இந்த ப்ரோட்டான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோட்டான்ஸ் மட்டும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஒன்லி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான், விலக்கு விசை மட்டும்தான் இருக்கும். அந்த விசை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாங்க, வெரி ஸ்ட்ராங் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்னா நியூக்ளியஸ் அணுக்கரு விசைனா அணுக்கருக்குள்ளே என்ன இருக்குன்னா ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸு, அதை வந்து நியூக்ளியான்ஸ்னு சொல்கிறாங்க. ப்ரோட்டான்ஸ் மட்டும் இருக்கிறதுனால அங்கே சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால் ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜ் பார்ட்டிகல், தட் மீன்ஸ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் ப்ரோட்டான், கண்டிப்பாக அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக தான் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள். இதில் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 ப்ரோட்டான்ஸ், 2 புரோட்டான்களுக்கு இடையே உள்ள ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த 2 புரோட்டானுக்கு இடையே உள்ள ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட நம்ம சொல்லிட்டோம், ஒரு ஃபியூ ஃபெர்மின்னு சொல்லிட்டோம். ஃபெர்மின்னா 1 ஃபெர்மின் கூட வச்சிங்களேன். இப்போ 10⁻⁻15 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 ப்ரோட்டான்ஸ் 10⁻⁻15 மீட்டர், தட் மீன்ஸ் 1 ஃபெர்மின்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம வந்து என்னென்னா அப்போ 2 சார்ஜ் நம்ம கூலும்ஸ் என்ன சொன்னார்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கூலும் என்ன சொன்னார்னா த ஃபோர்ஸ் பிட்வீன் த ரிப்பல்சிவ் அண்டு அட்ராக்ஷன் சொல்கிறார், அட்ராக்ஷன் சொல்கிறார். அப்போ அது வந்து விலக்கு விசையாகவும் இருக்கலாம், இல்லை கவர்ச்சி விசையாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம அங்கே வந்து ரெண்டுமே சேம் சார்ஜஸ், அதனால் இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான்.
அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா F = 1/4π ε0 into Q1 Q2/r². இதுதான் நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்த ஃபார்முலா. இப்போ இதுவும் சார்ஜ் தான், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கலாம். இதுவும் Q தான் இன்ட்டு இதுவும் Q தான் வச்சுக்கலாம். அப்போ Q × Q². அப்போ நான் எப்படி எழுதலாம்? Q²/r². இந்த 1/4π எப்சிலானுக்கு பதிலாக நம்ம டெரிவேஷனில் நம்ம கேன்னு போட்டிருப்போம். இதை வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை 9 × 9 × 9 இது நம்மளுக்கு தெரியும். இது ஃபஸ்ட் யூனிட்டே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை இந்த ஃபோர்ஸ் இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். 1/4π எப்சிலானுக்கு பதிலாக கே, ரெண்டும் ஒரே சார்ஜு, அதனால் Q × Q², டிஸ்டன்ஸு r². ஓகே, அதாவது எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு P, இங்கே ஒரு புரோட்டான், இங்கே ஒரு புரோட்டான் இருக்குது. இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 10⁻⁻15 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, அதாவது 1 ஃபெர்மியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 1 ஃபெர்மின்றது தான் டிஸ்டன்ஸ், அது 10⁻⁻15 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு. ஓகே ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கேக்கு பதில் 9 × 10⁻9, சார்ஜினுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1.6 × 10⁻−19 கூலும். ரெண்டு சார்ஜுக்குமே ஒரே வேல்யூ தான், அது மைனஸ் ஆகட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும். இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் சொன்ன பாருங்கள் 10⁻−15. ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா F = 230 நியூட்டன் வரும். அப்போது இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஃபோர்ஸு 230 நியூட்டன். ஆனால் அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸு? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. கேட்டால் சொல்லணும் என்ன ஃபோர்ஸ்னால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு. சரி, ஃபோர்ஸ் இருந்தால் அங்கே ஆக்சலரேஷன் இருக்கும். அந்த ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிபெண்ட்ஸ் அப்பான் த நியூட்டன் செகண்ட் லா. F = ma இல்லையா? therefore A = F/m. அந்த ஃபார்மேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. எஃபோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், மாஸ் ஆஃப் புரோட்டானோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். எஃபோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சி 230 நியூட்டன். மாஸ் என்ன? 1.67 × 10⁻−27 கிலோகிராம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட் வேல்யூ இது 1.4 × 10⁻29 மீட்டர்/s². ஸோ திஸ் இஸ் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஆக்சலரேஷனை விட 10⁻28 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இருக்கிற ஆக்சலரேஷனை விட 10⁻28 டைம்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னும் போது அந்த ஃபோர்ஸில் இவ்வளோ ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகிருக்கும், இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா ஃபியூ டிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம பர்டிகுலராக எக்ஸாம்பிளுக்காக ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் மூலிமா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அதில் இருக்கிற ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10⁻28 டைம்ஸ் கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போது ஒருவேளை புரோட்டான் நியூக்ளியஸில் புரோட்டான் என்ன பண்ணுதுன்னா அது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் புரோட்டான் இன் நியூக்ளியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நிலைமின்னியல் விசை மட்டும்தான் அது அப்ளை பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த கூலும் கான்செப்ட், ஒன்லி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் அங்கே நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள், இவர் இந்த ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் பண்ணால் இது என்ன ஃபோர்ஸாக இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் பண்ணுது. அது யார் மூலமா? கூலும் கான்செப்ட். அப்படி ஆக்ட் ஆகும்போது ஏன்னா அது இப்போ பாருங்கள் இருக்கிற எல்லா புரோட்டான்ஸும் அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே ரிப்பல்சிவ் ஆகும்போது அந்த நியூக்ளியஸே என்ன பண்ணால் வெடித்து சேதறிடும், அப்படியே விலகி போயிடும், தொலை தூரத்துக்கு போயிடும். ஏன்னா சேருன்னும் போது அது வேறு, விலகுதுன்னும் போது அது பிரிஞ்சு ஓடுற மாதிரி, அதாவது நியூக்ளியஸ் வில் ஃப்ளை அப்பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஸ்ட்ராங் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த விலக்கு விசை வந்து ரொம்ப அதிவேகமாக நடக்குது. புரோட்டானில் ஸ்ட்ராங் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்குது. எதை விட அதிகமாக நடக்குது சொன்னால் அங்கே நடக்கிற கூலும் ஃபோர்ஸை விட ரொம்ப வேகமாக நடக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நடக்குது. ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் பேர் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த ஒரு ஃபோர்ஸ் எதுனா நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். ஸோ இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கிறாங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ கேட்குறது வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்.
அது டிஸ்டன்ஸ் அப் டு பார்த்தீங்கன்னா 10⁻15 மீட்டர். அது மீன்ஸ் 1 ஃபெர்மி. நியூக்ளியஸுக்குள்ளே இன்சைட் ஆஃப் த நியூக்ளியஸ் இப்போ அட்ராக்டிவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வீக்காக இருக்கும். அட்ராக்டிவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் அங்கே கண்டிப்பாக வந்து ஈர்ப்பு விசை ஒன்று இருக்கும் நியூக்ளியஸ்க்குள்ளே. அது டியூ டு த கிராவிட்டி. தென் த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸை விட அங்கே இருக்கிற கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் அது வந்து புரோட்டான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்கும்போது ஒரு அதிகமான ஒரு ஃபோர்ஸ் நடந்ததுன்னு சொன்னால் அது பண்ணி என்ன பண்ண விலகி இது ஃப்ளை அப்பார்ட் தூக்கி இடைய போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸை கிராவிட்டியை கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியர் ஃபோர்ஸ் இங்கே அதிகம் அப்படின்றாங்க. சிமிலர்லி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 நியூட்ரான்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்து ப்ரோட்டான்ஸுக்குள்ளே பார்த்தோம். அப்போ கிராவிட்டி பிட்வீன் த 2 நியூட்ரான்ஸ் ஆல்சோ மச் வீக்கர் தென் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஏன்னா ரெண்டுமே நியூட்ரல். அந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது 2 நியூட்ரானுக்கு இடையில கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே அன்சார்ஜ் பார்ட்டிகள், அதுலேயும் கிராவிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும். ரைட், இந்த 2 கண்டிஷன் ஞாபகம் வச்சுங்க. திரும்ப சொல்கிறேன், நியூக்ளியஸுக்கு உள்ள அட்ராக்டிவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு வீக்காக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் ப்ரோட்டான்ஸ். அதேமாரி ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பிட்வீன் த நியூட்ரான்ஸ் அதை பொறுத்து பார்க்கும்போது அங்கேயும் 2 நியூட்ரானுக்குள்ள கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சர். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ரொம்ப ஒரு உறுதியான அதிக சேதாரத்தை ஏற்படக்கூடிய ஒரு விசை அது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் என்னென்னா, இப்போ இந்த ஃபோர்ஸ் எப்படி நடக்குது பாருங்கள். புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் நெக்ஸ்ட்டு நியூட்ரான் டு நியூட்ரான் இது மட்டும்தான், இதுக்குள்ளே தான் வந்து நான் விசை செயல்படும். அது எல்லாமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுதோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இந்த புரோட்டான் கொடுக்கும், எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுதோ அந்த அளவுக்கு நியூட்ரானும் கொடுக்கும். அப்போ இப்போ அதீத ஃபோர்ஸ் எங்கேருந்து வெளிப்படுது அப்படின்னா புரோட்டானில் தான் என்ன பண்ணோம், புரோட்டான் சைக்கிளில் தான் அதீத ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்தது தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் டஸ் நாட் ஆக்ட் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. தட் மீன்ஸ் எலக்ட்ரான். ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு எலக்ட்ரானில் ஆக்டிவேட் ஆகாது அப்படின்றாங்க. ஏன்னா எலக்ட்ரான் வந்து வெளியில் சுற்றிட்டுருக்கும், ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா எதுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எங்கே நடக்காதுன்னா எலக்ட்ரானில் நடக்காது. ஸோ இட் டஸ் நாட் ஆல்டர் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம். அதனால் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எதுவுமே மாற்றி அமைக்க தன்மை எலக்ட்ரானுக்கு கிடையாது, புரோட்டான்ஸுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது 3 மார்க்கில் கேட்பாங்க. மற்றபடி நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம கொண்டு வந்தன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது நீங்கள் படித்து வச்சிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் கிளாஸ்.